ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தண்டர் போல்ஸ். டைரக்ட் பண்ணது ஜேக் ஷ்ரையர், ரைட்டிங் எரிக் பியர்சன், ஜோனா சாலோ, கர்ட் புசிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் ஹியூமன் கேரக்டர்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எலனா பெலவா, அவள் வந்து பிளாக் விடோ. பக்கி பான்ஸ், வேலண்டினா, அது வந்து எலனாவோட அக்கா. ராபர்ட் ரெனால்ட்ஸ், அவர் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன். இது மாதிரி பல சூப்பர் ஹியூமன்ஸுங்க இருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் ஹியூமன் வச்சு இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த எம்சியூவில் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இந்த படம் ஜெயிச்சுதா இல்லையான்னு பார்க்குறது தான். இது ஒரு 3D படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே இந்த எலினா வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் ஒரு ஆய்வகத்தை, ஒரு லேபை வந்து அழிச்சிட்டோன்னே இந்த டிஃபன்டைன் வந்து கூப்பிடுவா, அவங்க தலைவி மாதிரி. கூப்பிட்டு அந்த சூப்பர் ஹியூமன்ஸில் சந்திக்க வைப்பா. சந்திக்க வச்சு அவங்க பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கின்னு, அப்புறமா தான் தெரியும் இவங்க அடிச்சிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்ய சாவடிச்சிக்கிறதுக்கு தான் இந்த டிஃபன்டைன் வந்து அமிச்சான்றது அப்புறமா தான் தெரியும். ஸோ இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாபுன்றவனை கண்டுபிடிப்பாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சோலு. இப்போ அவனை வந்து பார்த்திங்கன்னா அவனை தாக்க முற்படுவாங்க. அப்போ வந்து தாக்க முற்படும்போது இந்த சூப்பர் ஹியூமன்ஸ்லாம் வந்து அவனை காப்பாற்றுவாங்க. ஒரு வாட்ச் டவரில் எடுத்துகிட்டு போய் அவனை கடத்தி எடுத்துட்டு போவாங்க. அப்படி இருந்தால் கூட அவனை வந்து காப்பாற்றி எடுத்துன்னு வருவாங்க. இந்த வேலண்டினா வந்து பார்த்திங்கன்னா பாபை வச்சு இந்த சூப்பர் ஹியூமன்ஸை சாவடிக்கணுன்றது தான் இவங்களோட பிளானு. இப்போ இந்த டார்க் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸையும் இந்த பாபையும் அழிக்க ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் வந்து வழக்கம் போல் அந்த டார்க் ஷேடோ அழிச்சிட்டு இந்த பாபா காப்பாற்றிடுவாங்க. இவங்கள எலினாவோட அக்கா வந்து வருங்கால அவெஞ்சர்ஸாக இவங்கள அறிவிப்பாங்க. இந்த சூப்பர் ஹியூமன்ஸை லைக் இந்த எலினா, பிளாக் விட்டோ, இந்த மார்வெல் எல்லாருமே, இந்த தோர் மாதிரி இருக்கும் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் அவெஞ்சர்ஸாக இவங்க தான் இனிமேட்டு அவெஞ்சர்ஸ்னு அறிவிக்கிறாங்க. இதோட படம் முடியுது. இந்த படம் எப்படி நல்லா இருந்துச்சான்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்னு கண்டினியூஸாக போயின்னு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப சலிப்பை ஏற்படுத்தின இன்னொரு படம் இது. அந்த எண்டு கேமுக்கு அப்புறம் வந்த எல்லா படமும் இது மாதிரி தான். இது ஒரு 56வது படம் இந்த எம்சியூவில். ஸோ ரொம்ப சலிப்பாகவும் ரொம்ப போரிங்காகவும் இருந்தது. கடைசியில் வந்து இந்த பக்கி பான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபைட்டு தான் எல்லாமே வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை வந்து நடுவில் இந்த பாபு மட்டும் கேரக்டர் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவனோட இது பண்ணுறது மட்டும். மற்றது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்து இருக்க இருக்க வந்து ரொம்ப சோதிப்பாகி எப்படா நம்ம வெளியே வருவோம், இந்த எம்சியூ விட்டு எப்போ வெளியே வருவோன்ற அளவுக்கு வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப போர் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.